ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ரேஷனில் வாங்கின பருப்பை சமைக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறதில்ல. அதை எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுருங்க. வண்டு புழுவெல்லாம் எதுவும் வராது. வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் எந்த பொருளையுமே. நிறையா பேர் சாப்பிட்றதுக்கு பொருள் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க இல்லையா? இதில் பாருங்கள், இந்த வெரைட்டி ஒரு பருப்பு போடுறாங்க. இந்த பருப்பு சாம்பார்லாம் வச்சா ரொம்ப கொல கொலன்னு போயிடும் அப்படின்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கடலைப்பருப்பு அளவுக்கு பெருசாக இருக்குது. இது சீக்கிரம் வேகாது, அதனாலேயும் யாரும் விரும்புகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி பருப்பு வகைகளை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இந்த சின்ன கிண்ணத்தில் இதில் ஒரு கிண்ணமும் இதில் ஒரு கிண்ணமும் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா ஊற போட்டுட்டு ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா ஊறி எடுத்த பருப்பை தண்ணி வடிச்சிட்டு நம்ம மசால் வடைக்கு போடுற ஐட்டம்ஸ் எல்லாமே வரமிளகாய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வடை மாவு மாதிரி அரைச்சிடலாம். எனக்கு இன்றைக்கி பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை மரத்துலேருந்து கரைச்சிச்சு, கருவேப்பிலை அரைச்சி எடுத்த வடை பருப்போட ஆனியன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட முருங்கைக்கீரை கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணவே வேண்டாம். முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். தேவைக்கேற்ப ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு வெந்தயம் போட்டுருவோம். அந்த வெந்தயம் வெடித்த உடனே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருவோம். கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். கழுவி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதோட ஆட் பண்ணிடலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுக்கு இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுவோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிற இந்த குழம்புல பிடிச்ச உருண்டைகளை அப்படியே போட்டுடலாம். அழகாக வெந்து மேலே வந்துடும். குழம்புக்கு தேங்காய் விருப்பம் இருக்கிறவங்க சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். போட்ட பருப்பு உருண்டையெல்லாம் அழகாக வெந்து மேலே வந்துருச்சு. ஸோ பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இந்த உருண்டை குழம்போட முருங்கைக்கீரை பொரியல் தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பருப்பை வேஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.